வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 25/8/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ப்பு கண்ணுங்க, கிடாரிங்க, அப்படியே உழவு காளைங்க, அப்படியே சினை மாடுங்க, அப்படியே HF கண்ணுங்கெல்லாம் இந்த சந்தையில் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி மாடுங்க வந்திருக்கு, அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஜோடி பொடக்கண்ணுங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா கொண்டு வந்திருக்காரு. இன்னும் வியாபாரம் முடியல, இறக்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கண்ணுங்க பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு ஜோடிங்க, பல்லு வைக்காத கண்ணுங்க. நல்லா சூப்பரான ஒரு பொடக்கண்ணு ஒரு ஜோடி. ஃபுல்லாக ஏறுக்கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா நிறைய நபர் பார்த்திங்கன்னா விரும்பக்கூடிய கலருங்க. ஒரு துவரப்போட கண்ணுங்க. ஸோ அப்படியே கண்ணுங்க பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி, இதுவும் பார்த்திங்கன்னா உழவு காளைங்க தான். ஸோ நல்ல ஒரு பிள்ளை பொடியில் ஒரு ஒயிட்டு பொடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு மீடியம் சைஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே இந்த ஜோடி பல்லு வச்சுருக்கா, அப்படியே விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜி பல்லு போட்டிருக்காது, பல்லு எந்த ஊர்? சங்கம். எவ்வளோ வரையும் கேட்டிருக்கு? இன்னும் கேட்கல. ஓகே. ஸோ இன்னும் விலை எதுவும் சொல்லலைங்க. ஸோ அப்படியே காளைங்க பாருங்கள். ஸோ சங்கத்திலேருந்து இந்த ஜோடி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஏறு காளைங்க, இன்னும் பல்லே வைக்கலைங்க. ஸோ நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாட்டு கிடாரிங்க, வளர்ப்பு கிடாரி. நல்ல ஒரு பொடை கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு வைக்கல. இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. இதை முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துருவாருங்க. ஸோ நாட்டு கிடாரி. ஸோ இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்திருக்காரு. நல்ல அற்புதமான ஒரு கிடாரி கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ நம்ம ராஜ் அவர் கொண்டு வந்திருக்காருங்க, வியாபாரி. ஸோ நல்ல அருமையான ஒரு நாட்டு கண்ணு, நல்ல பொடை கண்ணுங்க. ஸோ கோபுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான கோபுரம். ஸோ மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ வளர்ப்பு கண்ணு தாங்க, நல்லா அட்டகாசமான ஒரு கண்ணு. ஸோ இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா தரமான கண்ணுங்க. ஸோ ஒத்தையே கொண்டு வந்திருக்காரு. நம்ம திருப்பதி அண்ணந்தங்க. ஸோ அருமையான ஒரு பிள்ளை நேரத்தில் ஒரு அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு வைக்கல, கண்ணுங்க செம்ம கண்ணுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறுக்காளைங்க, நல்லா ஷைனிங் நல்லா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ விற்கிறது சொல்லு பார்க்கலாம்.
நானும் செலவு போட்டு வித்துக்கிறவன் என்ன வளர்க்குறவனா நான் சொல்லு எப்போ நான் சொன்னா மாடு சேர்ந்து எனக்கு கொஞ்சம் தள்ளேன். ஸோ அப்படியே விலை எவ்வளோன்னு தெரியல. இப்போதைக்கு மாடு பார்த்துக்கோங்க, தெரிஞ்சால் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ ஒரு 8 மாத கண்ணுங்க, நல்லா சூப்பரான ஒரு ஒயிட்டு பொடியில் நல்லா சூப்பராக வாங்கியிருக்காங்க. ஸோ காளைக்கண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ விலை முடிஞ்சிருச்சுங்க, வியாபாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா ஒரு அற்புதமான ஒரு நாட்டுக்கண்ணுங்க. நல்லா ஒரு பொடை மாடுங்க ஒன்று, ஒரு ஒயிட்டு பொடை கன்று ஒன்று போட்டிருக்கு. ஸோ நாட்டு பசு மாடு, நல்லா சூப்பரான ஒரு பசு மாடு கொண்டு வந்திருக்காங்க, கண்ணு மாடும். ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கடை முளைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கடை முளைப்பு. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கன்று போட்டிருக்கேன். ஸோ நாட்டு பசுமாடு கன்று மாடு கொண்டு வந்திருக்காங்க ஒரு செவல் நேரத்தில். கன்று பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஒரு 5 நாள் ஆகுது போட்டு. ஸோ நல்லா அற்புதமான ஒரு கன்று. ஸோ பல்லு 6 பல்லுங்க. ஸோ அப்படியே எத்தனாவது கண்ணுன்னு நாம் கேட்டு பார்ப்போம் அவர்கிட்டே. ஸோ ஒரு காளை கன்று தான் போட்டிருக்கு. நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இதை 6 பல். அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொன்னோம். மல்லகுண்டா. ஓகே. இப்போ எத்தனாவது கண்ணா போட்டிருக்கு? 3வது கண்ணு. அப்படியே பால் கொஞ்சம் சொல்லலாம். 5 லிட்டர். ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 63. ஓகே. இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? வந்தீங்க? ஒன்று தான். ஸோ இந்த வாரம் கண்ணு மாடு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ 63,000 கிட்ட சொல்லியிருக்காருங்க. ஸோ ஒரு 5 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. 6 பல்லில் கொண்டு வந்திருக்காருங்க. ஒரு நாட்டு பசு மல்லகுண்டாலேருந்து கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி. ஸோ கிடாரிங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு செவ்வள நேரத்தில். ஸோ அப்படியே இந்த ஜோடி ஸோ அப்படியே என்ன விலை சொல்கிறாரு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது பல்லு கொஞ்சம் வச்சுக்கிதா சொல்லலாம். பல்லு இல்லை. எத்தனை மாதம் கிடையாதுண்ணா? இது எத்தனை வருஷம் ஆகும்? இது 2 வருஷம். எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 65. ஸோ 65 சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தெரிஞ்ச அண்ணா தான். ஸோ ஒரு 2.5 வருஷம் கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் தள்ளணும். அங்கேயும் ஒரு ஜோடி. ஸோ உழவு காளைங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா 1 பல்லு வச்சுருக்குங்க, 1 பல்லு வைக்கல. ஸோ இந்த ஜோடி அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம்.
அண்ணா பல்லு கொஞ்சம் சொல்லலாம் இது இன்னும் பல்லு வைங்க. எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 95. ஸோ 95,000 இந்த ஜோடி சொல்லியிருக்காருங்க. இந்த காலை பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கலந்திரா ஸோ அந்த சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழுவெல்லாம் ஓட்டியிருக்குங்க. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே மேற்குத்தி காளைங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த காளை அப்படியே எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அப்படி என்னத்துக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு கேட்டு பார்ப்போம். ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். எந்த ஒரு மாடு கொஞ்சம் சொல்லலாம். புரியல. வள்ளிப்பட்டு சைடு. ஓகே. வண்டி மாடா? ரெண்டுமே ஓட்டிக்கலாம். ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 6 ஓகே. எவ்வளோ சொல்லிடுறீங்க? 120 சொல்லிடுங்க. இந்த வாரம் ஒன்று தான் எடுத்துன்னு வந்தீங்களா? ஒரு ஜோடி தான் எடுத்துன்னு வந்தீங்களான்றீங்க. ஸோ வண்டி ஏறு எதுனாலும் பூட்டிக்கலாங்க. ஸோ நம்ம வள்ளிப்பட்டு சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி. ஸோ நல்லா அற்புதமாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 சொல்லியிருக்காருங்க. ஏதோ முன்ன பின்ன வாங்கிடலாம் அனுசரித்து. அதான் வந்துட்டான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காளை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஜோடி எவ்வளோ சொல்கிறாரு, ஸோ பல்லு வச்சுருக்கான்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொன்னேண்ணா. ஊர் பசிலிக்குட்டை. ஓகே. பல்லுன்னு வைக்கலையா? ஏர் பழகிருக்கா எப்படி? இன்னும் இல்லை. எவ்வளோ சொல்லிடுது? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 80 சொல்லிடுறீங்க. ஸோ 80,000 இந்த ஜோடி சொல்லியிருக்கேன். இன்னும் பள்ளியே வைக்கலைங்க. பசிலிக்குட்டையிலேருந்து இந்த ஜோடி வந்திருக்கு. ஸோ இன்னும் ஏரெல்லாம் பழகலைங்க, நம்ம தான் பழகிக்கணும். ஸோ கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, வளர்ப்பு கன்று. ஸோ காளை கன்று நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே இந்த கன்று எவ்வளோ சொல்லியிருக்காருன்னு கேட்டு பார்ப்போம். நான் இது எத்தனை மாதம் கணக்கு சொன்னேண்ணா? 7 மாதம் கணக்கு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 19. இந்த வாரம் ஒன்று தான் எடுத்துன்னு வந்தீங்களா? ஸோ இந்த வாரம் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காரு. ஒரு வளர்ப்பு குட்டி ஒன்று வந்திருக்காரு. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா 19,000 சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 7 மாதம் கன்று சொல்லியிருக்காருங்க. நாட்டு பசுமாடு கன்று மாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கன்று மாடும் எவ்வளோ விலை சொல்லியிருக்காங்க, ஸோ அப்படியே எத்தனாவது ஈத்து மாடு, ஸோ அப்படியே பல்லு, ஸோ அப்படியும் கேட்டு பார்ப்போம். ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. கன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பொடியில் நல்லா சூப்பராக இருக்குது. நான் பல்லுண்ணா இது 2 பல்லு. ஸோ 2 பல்லு வச்சுருக்குங்க. நல்லா ஒரு பொட்டை கன்று போட்டிருக்கு. அப்படியே எந்த ஊருக்கு வந்து சொல்லலாம்? கந்திலி மோட்டோ. ஓகே. எத்தனை மாதம் கன்று இது? எத்தனை கன்று போட்டிருக்கு? இது தான் ஃபஸ்ட்டு கன்று. எவ்வளோ நான் கரை வருது கொஞ்சம் சொல்லுங்கள். 1.5 வருது. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ விலை சொல்லியிருக்கீங்க? 45. ஓகே. ஸோ 45,000 சொல்லியிருக்காரு. 2 பல்லு தாங்க. ஸோ நல்லா ஒரு 1.5 லிட்டரு கறவை சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து மாடுங்க. ஸோ அதனால் ஒரு காரி போடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு மாடு கன்று பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கன்று.
நல்ல அற்புதமான ஒரு பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க, நாட்டு பசுமாடு. இந்த பசுமாடு அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாரு, அப்படியே பல்லு எல்லாம் கேட்டு பார்ப்போம். பல்லு கொஞ்சம் சொன்னேன் இது பல்லு 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 4 பல்லு. 4 பல்லு. ஓகே. எத்தனை கண்ணு நான் போட்டிருக்கு? 2 கண்ணு தான். 2 கண்ணு. போட்டு எவ்வளோ சொல்லிதுண்ணா? 35,000 சொல்லிச்சு கண்ணு மாடு. ஸோ 35,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ 2வது ஈத்து மாடு. ஸோ நல்ல அருமையான ஒரு பிள்ளை பொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காளை பார்த்தீங்கன்னா அற்புதமாக ரெடி பண்ணி ஸோ மற்றப்பள்ளி இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழவு காளைங்க. ஸோ அப்படியே இந்த ஜோடி ஸோ அப்படியே கேட்டு பார்ப்போம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ நல்லா ஒரு பிள்ளை போடைங்க, நல்லா சூப்பரான ஜோடி. நான் எந்த மாடு இது? விளக்கல்நாதம். பல்லு வச்சுருக்கானே இது? பல்லு வைக்கல, இன்னும் பல்லு வைக்கலைங்க. ஸோ விளக்கல் நாத்தத்துலேருந்து இந்த ஜோடி வந்திருக்கு. ஸோ விலை இது தெரியல, அப்படியே காளை பாருங்கள். சவலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழவு காளைங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆலங்காயம் தாண்டி கொண்டு வந்திருக்காங்க. இது மாடு நல்லா பாரு வரும். ஸோ இந்த ஜோடி அப்படியே பல்லு வச்சுருக்கான்னு கேட்டேன். நான் பல்லு வச்சுருக்கேன், இது பல்லு வைக்கல. ஸோ இன்னும் பல்லே வைக்கலைங்க. ஸோ நல்லா செவல நேரத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ காளை பாருங்கள், நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் விலை தெரிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா விலை சொல்ல மாட்றாங்க. சூப்பரான கண்ணுங்க. ரெண்டு கவரை வச்சு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கண்ணு. ஸோ கண்ணு கொடுத்துட்டாங்க. ஸோ பால் கண்ணு நல்லா லென்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணு. ஸோ ஹைட்டும் லென்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை பாருங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம அண்ணன் தான் வாங்கியிருக்காரு, தெரிஞ்ச அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஜோடி அப்படி எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, அப்படியே பல்லு வச்சுருக்கா, ஸோ அப்படின்ட்டு கேட்டு பார்ப்போம். அரே நிமிஷம். ஸோ ஜோடியாக வாங்கியிருக்காரு. அப்படியே எந்த ஊர் போகுது கொஞ்சம் சொல்லணும். இது எலம்பட்டி. ஓகே. பல்லு வச்சிருக்கு. எலம்பட்டி. ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லணும். இன்னும் பல்லு வைக்கல. ஓகே. ஏரியாவில் ஓடி இருக்காமாண்ணா? புது பழக்கம். ஓகே. எவ்வளோ வாங்கியிருக்கீங்கண்ணா? 95. ஓகே. ஒன்று தான் வாங்கியிருக்கேன், ஒரு ஜோடி தான். ஓகே.
ஸோ ஒரு ஜோடி வாங்கியிருக்காரு. இன்னும் பல்லு வைக்கல, புது பழக்கங்க இந்த காளைங்க, நம்ம தான் பழகிக்கணும். ஸோ நல்லா சூப்பரான ஒரு ஜோடி. ஸோ 95,000க்கு வாங்கியிருக்காரு இந்த ஜோடி. ஒரு ஒயிட்டு பொடையில் ஸோ ஒரு அற்புதமான ஒரு நாட்டு காளை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா 27,000க்கு வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க. ஸோ கண்ணு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ விலை பார்த்தீங்கன்னா 27,000க்கு முடிஞ்சிருச்சுங்க. கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டு நாட்டு பசுமாடு ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பசுமாடு அப்படியே எவ்வளோ விலை சொல்லியிருக்காங்க, ஸோ அப்படியே எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். ரெண்டுமே வேணா சேனை இருக்காண்ணா? 7 மாதம் 1 5 மாதம். எத்தனை கண்ணு நான் இப்போ போட்டோம்? 85. இல்லை இப்போ போட்டால் எத்தனை கண்ணு? இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? 3வது கண்ணு. அப்படியே கறவை கொஞ்சம் சொல்லலாம். சாயந்தரம் 2. ஓகே. ஸோ ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா 5 மாதம் ஒரு செனை, ஒன்று 7 மாதம் ஒன்று செனைங்க. ஸோ ஜோடி 85 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாட்டு பசு மாடுங்க, செனை மாடு தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், தேவைப்பட்ட நம்பர் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 99 52 05 35 68. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வளர்ப்பு கண்ணுங்க, கிடாரிங்க, நாட்டு பசு மாடுங்க, கண்ணு மாடும் கூட வாங்கி தருவார். ஸோ ஒரு காளை ஒன்று வாங்கியிருக்காங்க, ஒத்தையாக வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணு தான், இன்னும் பல்லு வைக்கல. அப்படியே எந்த ஊர் கொண்டு போகிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர் போகுதுண்ணா? இது எந்த ஊர் போகுது? பெரும்பாக்கம், பணம்பாக்கம். எத்தனை மாதம் கண்ணுண்ணா இது? அது தெரியல. எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 21.5. ஒத்தை தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஒத்தையை வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல இந்த கண்ணு. ஸோ பணம் பார்க்கும் போதுங்க இந்த கண்ணு. ஸோ 21,000க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு பிள்ளை நிறத்தில் ஒரு செனை மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செனை மாடு அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாரு, ஸோ அப்படியே எத்தனை மாதம் செனை இருக்குது சொல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம் அவர்கிட்ட. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது பல்லு சரி இருக்கு. அப்படியே எத்தனை மாதம் செனை இருக்குன்னு சொல்லலாம்? 9 மாதம். இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? இப்போ போட்டால் எத்தனை கண்ணு? 3வது கண்ணு. ஸோ 9 மாதம் செனைங்க. ஸோ இப்போ போட்டால் 3வது கண்ணு. மாடு நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம திருப்பதி அண்ணா ஸோ மாடு கொண்டு வந்திருக்காரு நல்லா ஒரு பிள்ளை நேரத்தில். ஸோ நம்ம மண்ணண்ணா பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசினிருக்காருங்க. ஸோ ஒரு ஜோடி காளைங்க, எருக்காளைங்க. ஆனா
தமிழ்நாட்டில் 260 கிலோமீட்டர் கண்ணாடி கூட மாடு வீட்டு போனாது மாடு என்ன மாடு விற்கிறான் ஒரே மணி நேரத்தில் இறங்கணும் நல்லா வந்து பல்லு வைக்கலண்ணா கழுவிடலாம் இன்னும் பல்லே வைக்கலைங்க. காலு கொஞ்சம் பாபா ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 4 நாளைக்கு அர்த்தமா கேட்டு பிடிச்சிக்க ஒரு மாடு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மாடு அவங்களுக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஸோ நல்லா பிள்ளை நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிங்க. ஸோ பிள்ளை பொடையில் நல்ல அழகான ஒரு ஜோடி கண்ணுங்க. ஸோ குனிச்சி தண்டபாணி எண்ணெய் ஸோ கொண்டு வந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு அருமையான வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ரெண்டுமே காளை கண்ணுங்க. ஸோ நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கண்ணுங்க. ஸோ அப்படியே இந்த கண்ணுங்க எத்தனை மாதம் கண்ணுங்க? ஸோ அப்படியே விலை கேட்டு பார்ப்போம் சொல்கிறாருன்ட்டு. அப்படியே எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொன்னால் இது எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொல்லலாம்? ஆ 6 மாதம் ரெண்டுமே வேணா? ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 60 ரூபா. ஓகே. இந்த வாரம் எத்தனை வந்தீங்கண்ணா? ஆ 12. ஓகே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 12 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடி கண்ணுங்க. ஸோ ஒரு 60,000 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிடலாங்க. ஜோடி கண்ணுங்க சூப்பரான ஜோடிங்க. ஸோ ஒரு பொடை கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஸோ வாங்கியிருக்காரா? ஸோ கேட்டு பார்ப்போம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பொடை கலரு. நான் அப்படியே எவ்வளோ வாங்கியிருக்கீங்களா? ரேட்டு சொல்லியிருக்கீங்க. எந்த ஊர் கண்ணு கொஞ்சம் சொல்லலாம்? எந்த ஊர் கண்ணு? ஆமாம் வியாபாரி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 30 ரூபா. எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? 2 வருஷம். ஸோ ஒரு 2 வருஷம் கண்ணுங்க. ஸோ ஒரு 30,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. ஒரு ஜோடி வயசான மாடுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏருக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக போகக்கூடிய பசு மாடுங்க. ஸோ நல்ல ஒரு பிள்ளை பொடையில் நல்லா சூப்பராக இருக்குது ரெண்டுமே. ஸோ ஜோடியை கொண்டு வந்திருக்காரு. ஸோ வியாபாரம் கட்டுப்படியாகவும் நின்று இருக்குங்க இந்த ஜோடி. ஸோ பசு மாடு மட்டும் பாருங்கள். ஸோ ரேட்டு இது வந்து சொல்லலை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காளை ஒன்று ஒத்தையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. ஸோ ஒத்தையாக இருக்குது. ஸோ பல்லு மட்டும் வச்சுருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஸோ விலை பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா சொல்லியிருந்தார்.
எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? குனிச்சி. பல்லு வச்சுருக்கானா? பல்லு 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 வைக்கல, இன்னும் பல்லே வைக்கல. ஸோ குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காலை. கொஞ்சம் இப்படி. எவ்வளோண்ணே என்ன சொல்லிக்குதா? அண்ணா எவ்வளோ சொல்லிடுறீங்க? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 55. 55,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஒரு புடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்காளைங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா கொண்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா அற்புதமான ஒரு புடை கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. ஸோ இன்னும் பள்ளியை வைக்கலைங்க இந்த காளை. ஸோ இந்த காலை பார்த்தீங்கன்னா ஒரு 72,000 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பசுமாடு வாங்கியிருக்காங்க, நல்லா ஒரு ஹெவி சைஸில். ரெண்டுமே சினை மாடு. ஒரு ஒயிட்டு போட மாடு, நல்ல ஒரு பிள்ளையில பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் பல்லுண்ணா இது? பல்லு சரியாக இருக்கா? எந்த ஊர் பார்த்து இது? எந்த ஊர் போகுதுண்ணா? சங்க சைடு. ஓகே. எத்தனை மாதம் சொல்லியிருக்காங்க சேனா? 5, 6. ஓகே. ஸோ 5, 6ங்க. எத்தனை கண்ணுண்ணா இப்போ சொல்லியிருக்கு? 3வது கண்ணு. ஓகே ஓகே. கறவை எவ்வளோண்ணா? கறவை கரவில் வந்து 2 சேர்ந்து ஒரு 6-7. ஓகே. ஸோ பல்லில் சரி பல்லுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் 1, 6 மாதம் 1 சினைங்க. சங்கம் சைடு போதுங்க இந்த பசுமாடு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பசுமாடு, நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. குனிச்சிலேருந்து கொண்டு வந்தாங்க இந்த பசுமாடு. முடிஞ்சண்ணா? எவ்வளோங்கண்ணா முடிஞ்சு? 99. ஓகே. ஸோ ஜோடி 99,000 முடிஞ்சிருச்சுங்க. நல்லா சூப்பரான ஒரு பசுமாடு, வளர்ப்புக்கு தாங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ குனிச்சி தருமன் அவர் கொண்டு வந்திருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா இது சங்க சைடு போதுங்க பசுமாடு. 99,000 ஜோடி முடிஞ்சிருச்சுங்க. நம்ம சுரேஷ் அண்ணா கொண்டு வந்திருக்காருங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவல நேரத்தில் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க. நம்ம சூப்பரான ஜோடிங்க. நம்ம சுரேஷ் அண்ணா கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அது எத்தனை மாதம் கண்ணுங்க சொல்லணும்? 1 வருஷம் கண்ணு. ஓகே ஓகே. ஸோ 1 வருஷம் கண்ணுங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ 1 வருஷம் கண்ணு தான், இன்னும் பல்லு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அண்ணனால நல்ல சிறப்பான பசுமாடுங்க, ஸோ மாதிரி வளர்ப்பு கண்ணுங்கெல்லாம் கொண்டு வருவார். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொடை கலரில் ஒரு ஜோடி கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வேணா லைட்டாண்ணா. ஸோ அப்படியே இந்த கண்ணுங்க ஜோடி எவ்வளோ சொல்கிறாருன்ட்டு கேட்டு பார்ப்போம். கண்ணுக்கு முன்னாடி நான் வழியை குணப்படுத்தலாம் இலவசமா, காசுலாம் கொடுக்காதீங்கன்னா.
கண்ணுக்கு முன்னாடி இந்த இடத்துல இலவசமான வழிகளை குணப்படுத்தினா நீங்க ஒரு பாட்டில கேட்டு உங்க வீட்டுல யாருன்னா பெரியவர்கள் என்ன பிறந்த மாதிரி யாருன்னா வழி இல்லாத இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுல வாங்கி போய் பயன்படுத்திக்கலாம் சார். இது எத்தனை மாதம் கண்ணுண்ணா? ஆமா, நடக்க முடியாத ஒரு வருஷம் கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. ஓகே. இந்த வாரம் 2 தான் எடுத்துன்னு வந்தீங்களா? ஊர் எந்த ஊர்னா? சல்றப்பட்டி. ஸோ சல்றப்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காருங்க இந்த ஜோடி கண்ணுங்க. ஒரு வருஷம் கண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க தான். ஸோ 45,000 சொல்லியிருக்காருங்க ஜோடி. ஸோ இங்கேயும் கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செவல நேரத்தில் ஒரு அருமையான ஒரு கண்ணு போட்டிருக்கு. ஸோ இந்த கண்ணு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டு பார்ப்போம் போட்டு. ஏன்னா பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. 6 பல்லு. எத்தனை நாள் கண்ணு நைனா? 2வது கண்ணு. எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டு? நேத்தா போட்டுச்சு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நைனா? 40,000 ரூபா. ஸோ 40,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ 2வது கண்ணு. ஸோ கண்டு போட்டு ஒரே நாள் தான் ஆகுது. இவர் எப்படி கூட தான் கொண்டு போவியா? எனக்கு ஒரு முதல் போக மாட்டான். குடிக்குதாப்பா? வாய் வச்சு குடிக்க. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு பசு மாடும் கண்ணும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. காளை கண்ணு போட்டுருங்க. ஒரு பிள்ளை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பசு மாடு. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ மாடு நல்லா சூப்பரான ஒரு மாடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காளைக்கண்ணு கண்ணு மாடுமே வாங்கியிருக்காங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். கோபுரம் ஸோ கண்ணு மாடும் வாங்கிட்டாங்க. பல்லுண்ணா இது? பல்லு 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 6 பல்லு. ஓகே. ஸோ பல்லு 6 பல்லுங்க. எந்த ஊர் போகுது இது? எந்த ஊர் போகுது? சத்திரம். சத்திரம் போகுது. ஓகே. ஸோ சத்திரம் போதுங்க இந்த கண்ணு மாடும். ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா 45,000க்கு முடிஞ்சிருச்சுங்க. நல்ல கண்ணு தான். கண்ணு மாடுமே 45,000க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 3 வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ 3மே காளை கண்ணுங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பரான கண்ணு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கலரில் வாங்கியிருக்காங்க. இந்த வரமா. ஸோ ஒரு ஜோடி காளை கண்ணுங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கண்ணுங்க தான். ஸோ இது எந்த ஊர் போகுதுன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே எந்த ஊருக்கு கொஞ்சம் போய் சொல்லலாம். ஆ ஜமுனாமத்தூர் தாட்டி. பல்லு வச்சுருக்கோம் சொல்லுங்கள். பல்லு வைக்கல. ஓகே. ஏரியாவில் ஓடி இருக்கா? புதுசு. ஓகே. எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? 50 ரூபாய்க்கு மேலே. ஓகே. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஜமுனாமத்தூர் தாண்டி போதுங்க இந்த காளை. ஸோ நல்லா சூப்பரான ஜோடி. ஒரு 50,000க்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் ஏர் எல்லாம் ஓட்டல. புது பழக்கம் தாங்க. ஸோ நாம் தான் வாங்கின்னு போய் பழகிக்கணும்.
ஸோ ஒரு பொடை கண்ணுங்க, நல்லா அற்புதமான ஒரு கண்ணு. ஸோ வியாபாரம் இந்த கண்ணுக்கு நடந்துன்னு இருக்குது. ஸோ 11,000 கேட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9,000 கேட்டிருக்காங்க இந்த கண்ணு. ஸோ 11,000 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அது எனக்கு கட்டுப்படி ஆகாமல் ஸோ அப்படியே நின்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9,900 கேட்டிருக்காங்க இந்த கண்ணு. நல்ல ஒரு செவலை கண்ணுங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 12,000 சொல்லியிருக்காருங்க. கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா 9,900 கேட்டிருக்காங்க. பேர் சேர்ந்து போகிறேன்.